பிரியமானவர்களே, ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய தயவினால் 5 மாதங்களை கர்த்தர் கிருபையாய் காத்தார். இந்த 6வது மாதத்தில் பிரவேசிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். இதை கொஞ்சம் லேட்டாக இந்த வார்த்தைகளை உங்களுக்கு போடுகிறோம். தேவ பிள்ளைகள் 1ஆம் தேதி 6வது மாதத்தில் முதல் தேதி என்ன வார்த்தை கிடைக்கும்னு அநேகர் ஒருவேளை ஆவலோடு கேட்பீங்க. அதற்காக ஒரு சுருக்கமாக இந்த 3 நிமிஷத்தில் தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். வருகிற நாட்களில் இந்த தலைப்பின் அடிப்படையில் விரிவாக தேவ வார்த்தை நீங்கள் கேட்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் இந்த ஜூன் மாதத்துக்கு தேவன் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், கவலையை விட்டுருங்க, கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். இதான் இந்த மாதத்தில். ஏன்னா பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் கவலை இருக்குது. ஏதாவது ஒரு விதத்தில் பிள்ளைகள் ஸ்கூல் விஷயம் இருக்குது, கணவன் விஷயம், மனைவி, பிள்ளைகள். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த கவலை பெருகி இருக்கிறது. அதனால் ஆண்டவர் உணர்த்துவது, எந்த கவலையும் வேண்டாம், அதை விட்டுருங்க. ஆனால் கர்த்தரை தேடணும், எப்பொழுதும் ஆண்டவரை தேடணும், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது பாருங்க. ஆபிரகாம் ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைய பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்டார். ஆபிரகாமுக்கு மனவேதனை இருந்தாலும், உள்ளத்துல கவலை இருந்தாலும், அவர் அவருடைய நோக்கம் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு சொல்லிட்டு அவர் தேவனை தேடினார், தேவ வார்த்தையை பிடித்து கொண்டு கீழ்ப்படிந்து போனார். நீங்கள் பாருங்கள், அந்த கடைசி நேரம் வந்தபோது ஆபிரகாமின் வாழ்க்கையில் அந்த கவலைகள் இருந்தாலும் கர்த்தரை தேடினபடியால் அந்த பிள்ளையை இழக்கல, கர்த்தர் பார்த்து கொண்டார். தன் மகனுக்கு ஈடாக ஒரு ஆட்டுக்கடா அதை காண்பித்து பலியிட வைத்தார். எனவே உங்கள் வாழ்க்கையில் கவலை இருக்கும், பிரச்சனை இருக்கும், அழுத்தம் இருக்கும். அதையே நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. நம் தேவன் ஜீவனுள்ளவர். நம் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், மகிமையாய் நடத்துவார். நீங்க கவலையே படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை பாடுங்கள், வசனத்தை கேளுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், அவருக்காக வாழுங்கள், இரவு பகலாக தியானம் பண்ணுங்கள், அவரை பிரியப்படுத்தும் காரியத்தில் ஈடுபடுங்கள். மத்தேயு 6:33 படி அவரை தேடினால் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்ற உணர்வோடு கூட கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் தருவார். கர்த்தர் உங்களை இந்த மாதம் முழுவதும் நடத்துவாராக. ஆமென்.